ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனமாக நன்றிங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நேரடியாக விஷயத்துக்கு போவோம். 3 ஏக்கருங்க. 3 ஏக்கர் வந்து நம்மளுக்கு சேல் கொடுத்துருக்காங்க. மண் ரோடு இருக்குது. வசதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் கூட ரோடு வெட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இடம் இருக்குது. சரிங்களா? இந்த 3 ஏக்கர் பார்த்திங்கன்னா அழகான பூமிங்க. நல்லா ஒரு லைட்டான ஒரு ஸ்லோப்பாக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா காஃபி அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. பராமரிப்பு நம்ம பண்ணோம்னா நல்லாயிருக்குங்க. ஏக்கர் பார்த்திங்கன்னா 27 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு அந்த மெயின், அதாவது அந்த கட் ரோட்டில் இருந்து உள்ள ஒரு மண் ரோடுங்க. கார் போய் நம்ம போயிட்டு வர அளவுக்கு நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. எப்படிப்பா அதிலெல்லாம் கார் போகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது கார் போகிற மாதிரி தான் இருக்குங்க இந்த இடம். சரிங்களா? காரோ இல்லை ஜீப்போ அந்த மாதிரி, இல்லை ஒரு பொலிரோ வண்டி, நார்மலாக ஒரு பொலிரோ வண்டி இருந்தாலும் நம்ம போயிட்டு வர மாதிரி தான் அந்த இடம் வந்து நம்ம அமைஞ்சிருக்குங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான பூமிங்க. ஓனர் நம்ம டயட்டாகவே தெரியும். பூமிக்காரர் என்ன விலை சொல்கிறாரோ அதை நம்ம சொல்லியிருக்கிறோம். 27 லட்ச ரூபா சொல்லியிருக்கிறாரு. நெகோசியல் தான்ப்பா, நேரில் கூப்பிட்டு வாங்க, இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நாங்கள் பேசிக்கிறோம் ரேட்டை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டயட்டாக நான் வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கே தெரியும், டயட்டாக ஓனர்கிட்ட பேச விட்டு தான் நம்மளுக்கு பழக்கம். சரிங்களா? அந்த மாதிரி இடம் தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஓடை ஒன்று இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வசதி உங்களுக்கு எல்லாமே இருக்குது. 3 ஏக்கர் பார்த்திங்கன்னா அழகான பூமி. இந்த பூமி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணுமாலும் கால் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது ஒரு டவுட்டுனாலும் நீங்கள் வந்து எப்போ வேணுமாலும் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய பகிர்ந்துட்டுருக்கோம். சரிங்களா? ஏன்னு கேட்டால் உங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ தெளிவான விஷயங்கள் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, சில விஷயங்கள் நேரில் சொல்லுவேன், ஃபோனில் அதாவது நம்ம வீடியோவில் பேச முடியாது. அதனால் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நடந்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு சூட் ஆகுது அப்படின்னாக்கா மீடியேட்டர் மேக்ஸிமம் கொடைக்கானலில் இருக்க மீடியேட்டர் யாரையும் நம்பாதீங்க. நம்பினாலும் ஒரு தடவை இடத்துக்காரவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கங்க. அதை தான் நான் எப்போவுமே சொல்லுவேன். அப்படி இல்லையா எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி ஓனர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். சரிங்களா? அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம இப்படி பேசி அப்படி பேசி ஏதோ ஒன்று வியாபாரத்தை பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினப்பாங்க. நிறைய இடம் கூப்பிட்டு போய் காமிப்பாங்க. பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்லாம் தெரியாது. அங்கே ஒரு ரேட் சொல்லுவாங்க, இவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்குது. அதெல்லாம் ஏன்னா நான் மேக்ஸிமம் சில விஷயங்கள் சொல்லக்கூடாதுன்ட்டு நானே வீடியோவில் சொல்லிடுவேன். சொன்னால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அதுதான் ஏற்கனவே வந்து சொன்னேன் இல்லையா, பாஸ்கர் தான். சரிங்களா? நம்ம வந்து உள்ளதை ஓப்பனாக சொல்கிறோம். நம்ம வந்து வெளியாள்கிட்ட யார்கிட்டையும் வந்து எந்த ஒரு இதுவும் தப்பாக சொல்கிறது கிடையாது. இருக்கிறத ஓப்பனாக சொல்கிற ஒரே ஜீவன் நான் மட்டும்தான். சரிங்களா? இதுதான் இருக்குதுன்னா அது அங்கே தான் இருக்கும். இல்லை அப்படின்னா அது இருக்காதுங்க. சரிங்களா? இந்த ப்ரைஸுக்கு அங்கே இடம் கிடைக்கும்னா கிடைக்கும், கிடைக்காதுன்னா கிடைக்காது. கண்டிப்பாக நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் ஏக்கர்லாம் கம்மியாக போட மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அவங்களும் வந்து என்ன எவ்வளோ நாளைக்கு தான் வந்து அதே ரேட்டை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாமே மாறுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டோட்டலாக மாறிட்டு இருக்கனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் ரேட்டும் மாறிட்டு இருக்குது. சரிங்களா? அவங்க 40 லட்ச ரூபா சொன்னாங்கன்னா நான் 25 லட்ச ரூபா சொல்லுவேங்க. 15 லட்ச ரூபா டிஃப்ரெண்ட் வரும், அவ்வளோதான். சரிங்களா? அதேமாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. நானும் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் எப்படி போகணும், எப்படி நடந்து போகிறது, அந்த இடத்தெல்லாம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழுமையாக தெரியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம். ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்.